ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இல்லை நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் காஜா அபுதாபிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சும்மா அபுதாபி அப்படியே லேசாக வாக்கிங் போகும்போது ஒரு வீடியோ எடுத்து காமிக்கலான்னு ஒரு ஆசை. உங்களுக்கும் இருக்கு இல்லையா? எப்படி அபுதாபி இருக்குது, அங்கே என்ன தான்டா பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதனால தான் ஒரு சும்மா வாக்கிங் போகும்போது ஒரு சின்ன கிளிப் எடுத்து உங்களுக்கு காமிக்கலான்னு ஒரு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நான் தங்கியிருக்க பகுதி, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பின்னாடி இருக்குது. அப்படியே போனோம்னா ஒரு 100 அடியில் பார்த்தீங்கன்னாக்க அர்பன் பார்க் வரும். ஆமாம், நம்ம ஜாகிங் போக இதுதான் அர்பன் பார்க்கு. ஜாகிங் போகலாம், சின்ன குழந்தைகளை கொண்டு நிறையா விளையாடுறதுக்கு உங்களுக்கு நிறையா இடங்கள், ஸ்பேஸ் நிறையா இருக்கும். ஆமாம், அதில் கார் பார்க் இருக்குது. இதை பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் ஸ்டேஷன். எலக்ட்ரிக் கார் இருக்கு இல்லையா, அதுக்கு சார்ஜ் பண்ணுற அந்த இடம். இங்கே கார் நிறுத்தி இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அபுதாபியில் நிறைய இடங்கள்ல இருக்குது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ரூமாக இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா டாய்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. காசு போட்டோம்னா ஒரு டோர் திறக்கும், உள்ள நீங்கள் டாய்லெட் போய்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஃபவுண்டெயின். இந்த பில்டிங் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இந்த பில்டிங்கில் ஒரு சின்ன வேலை நடந்துகிட்டு இருப்பாங்க, கிளீனிங் பண்ணிகிட்ருக்காங்கல்ல. இதுதான் நம்ம பசங்க, தமிழ்நாட்டு பசங்க, ஆந்திரா பசங்க எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. சம்பளம் குறைவு தான், ஆனால் வெயிலில் கிடந்து ரொம்ப பயங்கரமாக கடுமையான வேலை. இது காலையில் மணி கரெக்டாக 7 மணி. உங்களுக்கு வானம் அப்படியே மூடினமாக இருக்குங்களா, அது ஒன்றும் கிடையாது. சாண்ட்ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தூசி காற்று படிஞ்சு அந்த மாதிரி இருக்கும். சுவாசிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆஸ்மா பேஷண்ட்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது ஃபவுண்டைன், சின்ன ஃபவுண்டைன். ஒரு காஃபி ஷாப் இருந்தது, இப்போ இல்லை, அதை எடுத்துட்டாங்க. இதில் மக்கள் பார்த்திங்கன்னா டெய்லி இதே இதில் வாக்கிங் பண்ணிட்டு அப்படியே போவாங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம நாட்டில் இப்படி ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்போ ஆகும்னு தெரில. கூடிய சீக்கிரம் ஆனால் நல்லது. எல்லா இடங்களும் புல்லாம் பச்சை பசேல்னு வச்சுருக்காங்க. தண்ணி நேரம் விட்டு இரிகேஷன் கண்ட்ரோல்லாம் நல்லபடியாக பண்ணி தண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை விளையாடுற இடம். ஆமாம், இது ஃப்ரீ தான். இப்போது யாரும் வரல. ஈவினிங்கில் தான் நல்ல ஃப்ரீ, ஒரு நல்ல பீக் ஹவரில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஏரியா நல்ல க்ரௌடாக இருக்கும். இதே லைனில் இப்படி நடந்து போயிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்லாக் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க. நீங்கள் மண்ணில் நடக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த மாதிரி அவ்வளோ க்ளீனாக நல்லா சுகாதாரமாக இருக்கும். ஏன்னா அதைத்தான் இந்த கவர்மெண்ட்டும் விரும்புகிறாங்க. எல்லாருமே உடற்பயிற்சி செய்யணும், வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், எல்லாம் ப்ளே பண்ணணும், எல்லாம் நல்லபடியாக பண்ணி உடம்பு நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு விரும்பி ஏகப்பட்ட இடத்துல உங்களுக்கு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃப்ரீ தான். பார்க்கில் அதாவது உடற்பயிற்சி செய்கிறதுக்கு எல்லா சாதனமும் அங்கங்கே வச்சுருப்பாங்க. எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது உங்களோட ஒரு இது. எங்கேயுமே பணம் வசூலிக்கிறது இல்லை. இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் தெரியுது, அதான் கடல். கடலுக்கு அங்கிட்டு உள்ள ஏரியா பார்த்திங்கன்னா லூலு ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிற இடம். ஒரு தீவு அது, லூலு ஐலாண்ட். அதில் போகணும்னா நீங்கள் போட்டில் தான் போகணும். இது கடல், பீச் எல்லாம் இங்கே இருக்குது.
அங்கேயும் நிறைய பேர் வாக்கிங் ஜாகிங் போவாங்க, ப்ளே பண்ணுவாங்க. வாலிபால் பிளேயிங் இருக்குது, ஃபுட்பால் பிளேயிங் இருக்குது, எல்லாமே பண்ணுவாங்க பீச்சில். எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக ரோடு வந்து கடக்கக்கூடாது. இங்கே ரோடு கடந்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா 1500 திரம்ஸ் உங்களுக்கு ஃபைன் வரும். அதுக்கு தான் இந்த அண்டர் பாஸ் இந்த வச்சுருக்காங்க. இது கீழே போய் ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போகலாம். பீச் சைடு போகணும்னா இது கீழே போய் தான் போகணும். அண்டர் பாஸிங் ஸ்டெப்ஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்லைடாக போகிறது அந்த மாதிரி வச்சுருக்காங்க, இன்க்ளைண்டாக போகிற மாதிரி. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸு நிறையா இருக்குது இந்த ஏரியாவில். இல்லை வந்து அரசாங்க அலுவலகங்கள், எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டுக்கு அவங்ககிட்ட பார்த்திங்கன்னாக்கா ஃபேமிலி பார்க்கு 3 போட்டிருக்கு இல்லையா, ஃபேமிலி பார்க்கு அங்கே அந்த சைடு இருக்குது. எல்லாம் பார்க்கு தான். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கு தான். எவ்வளோ அழகான பில்டிங் பாருங்கள், எவ்வளோ உயரமான பில்டிங், எவ்வளோ அழகான பில்டிங். எல்லாம் கட்டடங்கள் எல்லாம் ரோட்டில் வெறிச்சோடு கிடக்குங்களா. நீங்கள் சனிக்கிழமை அதனால் பார்த்தீங்கன்னாக்க வந்து ரோடெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஏதோ 1-2 கார் அந்த மாதிரி வந்துட்டு போகும். இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டிராஃபிக் கேமரா. ஸ்பீடு கொஞ்சம் கூட போய் சிக்னலில் வந்து ரெட் சிக்னலில் கிராஸ் பண்ணால் டப்புன்னு கிளிக் பண்ணிடும், ஃபைன். அடுத்து இப்படியே வந்து வாக்கிங் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே வாக் பண்ணி போனோம்னாக்க நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது. இப்போ ஹியூமிடிட்டி இல்லை, ஹியூமிடிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இங்கே ஒரு சின்ன பார்க்கு இந்த இடத்துல கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. பார்க் நிறையா இருக்குங்க. அபுதாபியில் ஏகப்பட்ட பார்க் இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு பணம் வசூலிக்கவே மாட்டாங்க, எல்லாமே ஃப்ரீ தான். அதாவது இங்கே உள்ள குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு ஏகப்பட்ட உடம்பு புஷுன்னு இருக்கும். அதனால தான் உங்கள் பார்க் நிறையா கட்டிவிட்டு நீங்கள் இது பார்த்திங்கன்னா சைக்கிள் ஸ்டாண்டு. அப்புறம் எனக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு காலையில். சரி ஏதாவது தோசை சாப்பிடணுன்னா இது ஒரு நல்ல சூப்பர் கடை, நம்ம ரெகுலராக வர்ற கடை. இங்கே அருமையாக இருக்கும். தோசைலேருந்து இட்லி, பொங்கல், பூரி எல்லாமே கிடைக்கும் காலையில். ஜுமேரா ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு சரி போய் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். கீ ரோஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லா ஐட்டமும் உங்களுக்கு கிடைக்கும் காலையில். புட்டு, கடலை, பொங்கல், பூரி, சப்பாத்தி, அப்புறம் பரோட்டா, எல்லா விதமான ஐட்டம் கிடைக்கும். தோசை, இட்லி எல்லாம் கிடைக்கும். நான் ரொம்ப பசினால ஒரு கீ ரோஸ்ட்டு மட்டும் ஆர்டர் பண்ணேன், வந்துருச்சு. அதை நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு இன்றைக்கி முடி வேறு வெட்டணும் எனக்கு. அதனால் முடி வெட்டுறதுக்காண்டி கொஞ்சம் சலூன் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அங்கே போகலான்ட்டு சாப்பிட்டோன்னே கிளம்பி போயிட்டு வெளியே போகணும். இதுதாங்க ஏர்போர்ட் ரோடு. இந்த ரோடுக்கு பேர் தான் ஏர்போர்ட் ரோடு. இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏர்போர்ட் ரோடு. இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இது 25-30 கிலோமீட்டரில் ஏர்போர்ட் வந்துடும். இது ஏர்போர்ட் ரோடு. சிக்னலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். க்ரீன் வந்துருச்சு, கிராஸ் பண்ணி போகணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கால அந்த ரவுண்டா போட்டில் உள்ளே வச்சுருக்காங்க, பிரதான சின்னம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்
உலக வர்த்தக மையம். அது கீழே ஒரு அண்டர் பாஸு. இந்த வழியாக நம்ம போகணும். இந்த ரோடுக்கு பேர் கலிஃபா பின் ஜயத் ஸ்ட்ரீட். கலிஃபா பின் ஜயத் ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்கு எல்லாமே இந்த இடத்துல, ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சங்கம் ஹோட்டல். அதாவது பார்த்திங்கன்னா இங்கேயும் தோசை எல்லாமே கிடைக்கும். ஆனால் காஸ்ட்லி, பட் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸ்ட்ரீட்டில் அது வந்து பீக் ஹவரில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இந்த ஏரியாவில். திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தான் இருக்கும். அபுதாபி பஸ்ஸு ஒன்று நிற்கிது. இந்த பாருங்கள், இது என்ன தெரியுங்களா? இதுதான் இந்த ரெட் கிரசன்ட். உங்கள்கிட்ட என்ன துணிமணி என்ன இருந்தாலும் கிளியாக துணிமணி இருந்துச்சுனாலும் நீங்கள் போட முடியாது, யூஸ் பண்ண முடியல, டைட்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது, ஒன்று இது இந்த பாக்ஸில் கொண்டு வந்து போட்டிங்கன்னாக்க இவங்க கலெக்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வந்து எங்கெங்கே போர் நடக்குது இல்லாத கண்ட்ரிகளுக்குலாம் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி எங்கெங்கே வந்து மக்கள் பிரச்சனையில் இருக்காங்களோ அங்கெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இது என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இதை ரிமூவ் பண்ணி பிளான்ட் பண்ணிடுவாங்க லேண்டில். அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம முடிவு வெட்ட இடம் வந்தாச்சு. இந்த ரோடுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா முரூர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற இடம் வந்து முரூர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது இங்கே தான் சலூன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல். இந்த சலூனுக்கு தான் வந்திருக்கோம். மேரோ சலூன். शकील कैसे? अच्छा ठीक है. ठीक है. सही. ये बाल कट करने का यार. முடி வெட்டியாச்சு. நல்ல தண்ணி தாக எடுக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு வாட்டர் வாங்கிட்டு 500 ml வாங்கியாச்சு. தண்ணி சாப்பிட்டு அப்படியே நடந்தோம்னா கொஞ்சம் மார்க்கெட் போக வேண்டியது. லூலு மார்க்கெட்டில் நுழைஞ்சாச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் வாங்கணும். கொத்தமல்லி வேணும், கீரை வேணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்தாழை வாங்கணும். நெல்லிக்காய் பார்த்து நெல்லிக்காய் இல்லை. ஆமாம், ஒரு சின்ன ஜூஸ் மாதிரி போடுறதுக்காண்டி. கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கீரை வாங்கிட்டு அப்படியே நேராக வந்து பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் வந்து இங்கே இப்போ வரலன்ட்டாங்க இன்னைக்கு. சரி அப்படின்ட்டு இந்த கத்தாழையை மட்டும் எடுத்துகிட்டு, கத்தாழை பார்த்தீங்கன்னா பயங்கர ரேட்டுங்க. நம்ம ஊரில் வந்து ஃப்ரீயாக கிடைக்குங்க. பாருங்க, இது வந்து ஒரு கீத்து. இங்கே பாருங்க, ரேட்டு போட்டால் நான் அப்புறம் காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்க, இந்த இது எப்படி இருக்குது பாருங்களேன். இது ஒரு வகையான தாவரம், ஆட்டு எலும்பு மாதிரியே இருக்குது. இஞ்சி வாங்க வேண்டியிருந்துச்சு, இஞ்சி வாங்கியாச்சு. பேரிச்சம்பழம் பாருங்க எத்தனை ஹைட்டாக இருக்குன்னு. உள்ள வந்து ரா பேரிச்சம்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, காயிலே கொண்டு வந்து வச்சுருவாங்க. இந்த நிறைய பேர் சாப்பிடுவாங்க, சுகருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது மஞ்சக்கிழங்கு, இது கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இது பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு, 8 ரூபா 60 காசு போட்டிருக்காங்கன்னா 8 ரூபா 50 காசு. மறுபடியும் கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா 180 ரூபா கிட்ட, 180 190 ரூபா. அது நம்ம ஊரில் ஃப்ரீயாக வெட்டிட்டு வருவோம் சோத்து கத்தால.
நம்ம ஊர் ரைஸ் எல்லாம் எப்படி கொண்டு வந்து பேக் பண்ணி எப்படி விற்கிறாங்க பாருங்கள். கருப்பு கவுனி ரைஸு, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, அது இதுன்னு நிறைய அரிசி ஐட்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேக்கிங் பண்ணி சும்மா 100 கிராம் 200 கிராம் பேக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 20 திரம்ஸு, கிட்டத்தட்ட 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி போட்டு விற்கிறாங்க நம்ம ஊர் காசுக்கு. என்ன பண்ணுறது, நம்ம ஆளுக்கு ஏமாந்து கொடுத்துட்டாங்க. அந்த தீர கருப்பு கவுனி எவ்வளோ போட்டிருக்கான், 18 ரூபா கிட்ட போட்டிருக்கான். எல்லாம் ஆர்கானிக் தான். ஒன்று கூட வந்து நமக்கு இது இல்லை, எல்லாம் ஆர்கானிக் ரைஸ், கம்ப்ளீட் ரைஸ் தான். இந்த ஏரியாவில் ரைஸும் கோதுமை எல்லாமே, அதாவது சாமை எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சுங்க. ஷாப்பிங் முடிச்சாச்சு, நேராக வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு குக்கிங் பண்ணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியதான். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக 6 மணிக்கு உங்களுக்கு டெய்லி ஒளிபரப்பாகும். அந்த மாதிரி நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஈவினிங் 6 மணிக்கு வர மாதிரி உங்களுக்கு பண்ணுறேன். இந்த சேனல் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமைக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் அந்த வீடியோ வரும். அது இல்லாமல் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வேறு என்ன வீடியோ உங்களுக்கு பண்ணணும், அபுதாபியை பற்றி என்ன தெரியணும், எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு செய்யலாம். ஓகேங்களா? அதே வீடியோ உங்களுக்கு நான் பண்ணுறேன்.